ஹாய் எவ்ரி ஒன். ஸோ அடுத்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக் டயக்ராம்ஸ்க்கு அடுத்தது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், சியூ அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம், கண்ட்ரோல் யூனிட். இது என்ன பண்ணும்? கண்ட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே நம்ம சொல்லிட்டோம். கண்ட்ரோல் யூனிட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கி ஏஎல்யூ அனலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த ஷார்ட் ஃபார்ம் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை வந்து தெரிஞ்சுங்க. ஒன் வேர்டில் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டேட்டாலேருந்து இன்புட்டாக வாங்கிட்டு ஏஎல்யூ போய் செக் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டுடைய ஒர்க்கு. அண்ட் தென் ரிசல்ட்டை வந்து அவுட்புட் டிவைஸாக நமக்கு வந்து ஷோ பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரிசீவ் பண்ணுச்சு இல்லையா, ஏஎல்யூவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவுட்புட் டிவைஸாக நமக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ண போகுது. இதுதான் இந்த கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டை கொடுக்கும்போது அதை வாங்கி மெமரி யூனிட்டில் வந்து செக் பண்ண, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டை செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவுட்புட் டிவைஸாக நமக்கு வந்து ஷோ பண்ணும். இதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் த ப்ரோக்ராம் இன் மெமரி அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராமை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணவும் முடியும் இதால். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கவும் முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு யூசர் வந்து கமாண்ட்ஸ் கொடுத்தா அது சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிப்பீட் பண்ணணும். இந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ கண்ட்ரோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தான் வந்து சொல்லலாம் ஒரு இன்புட் டிவைஸாக கொடுக்குறது, கீபோர்டில் மவுஸு, இதெல்லாம் கண்ட்ரோல் யூனிட்டில் சேரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது எப்படி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ட்டு. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிக் ஆஃப் ஒர்க்கிங் சைஸ்ன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும் ஒவ்வொரு பேஸ்டான டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒன்று பண்ணியிருப்போம். இங்கே பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சைட் ரூலு, தெர்மோமீட்டரு, சைட் ரூலுன்ட்டு ஒன்று மெஷர்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம். டெயில் கேஜு, ஸோ அண்ட் தென் தெர்மோமீட்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து டிஜிட்டல் வாட்ச்சு, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், இல்லை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிசி ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இது எல்லாமே டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரப்போஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்பேஸ் வெஹிக்கிளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கு, இல்லை ஃபைட்டரு, ஏர்க்ராஃப்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை ஒர்க் ஸ்பேசஸ், கேமிங் ப்ரப்போஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கும் அனலாக் கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு ஆப்ரேட் பை மெஷரிங் கண்டினியூஸ்லி வேரிங் குவான்டிட்டி லைக் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜை பேஸ் பண்ணி வேரியஸ் ஆகிட்டே இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கக்கூடியது டிஜிட்டல் கம்ப்யூட்டருடைய ஒர்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனலாகுடைய லெஸ் அக்யூரேசி, அதாவது ஒரு சில நம்ம மிஸ்டேக்ஸாக பண்ணதெல்லாம் க்யூர் பண்ணுறது, இல்லை கிளியர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோர் அக்யூரேசி அப்படின்றது பெர்ஃபெக்டாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் நடக்கும். லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். இங்கே வேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா மோர் அப்படின்லாம், இல்லை மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அண்ட் தென் ரிசல்ட் இன் கிராஃபிக்கல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ்ஸ் ரிசல்ட் என்ன கிராஃபிக்கல் ஃபார்மில் தான் ரிசல்ட் கொடுக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷனில் கொடுக்குறோமோ, ஒரு கோடிங்காக கொடுத்தா கோடிங்காக, இல்லை கிராஃபிக்கலாக கொடுத்தா கிராஃபிக்கல். இங்கே வெறும் கிராஃபிக் ப்ரப்போஸ் மட்டும்தான் ஒரு கோடிங் பேஸ்டாகவும் எந்த ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்காது. அண்ட் தென் ஃபார்ம்ஸாகவும் கொடுக்காது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிட் ஃபார்ம்ஸாகவும் கொடுக்கும், கிராஃபிக்கலாகவும் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கக்கூடியது தான் இந்த விஷயம். லிமிட்டட் மெமரிஸ், இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய மெமரிஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரில் லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மெமரிஸ், அதாவது வந்து மோர் அதிகமாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கும். cannot ப்ராசஸ் ஆல்பா நியூமெரிக் இன்ஃபர்மேஷன்ஸ், இங்கே வந்து ஆல்பா நியூமெரிக் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணவும் முடியும், ரிப்ளை பண்ணவும் முடியும். அண்ட் தென் இது என்ன ஆல்பா நியூமெரிக் அப்படின்னும் போது, ஒரு ஆல்பாபெட்டிக்காக கொடுத்துருந்தா ஆல்பாபெட்டிக் ஏ டு ஜெட் மட்டுமே இதை அக்சஸ் பண்ணோம், அப்புறம் நம்பர்ஸ் மட்டும் அக்சஸ் பண்ணோம். பட் இதில் வந்து ரேண்டமாக லெட்டர்ஸு வித் நம்பர்ஸ், இது ரெண்டுமே வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டருடைய ஒர்க் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆன் த பேஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் ஆன் சைஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷனில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பர்சனல் கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டரில் சேரக்கூடிய ஒரு விஷயம்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக யூஸ் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் தென் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒர்க்கிங் பண்ணுறது கூட மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது லைக் வந்து இங்கேயே கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்னா கேடு, கேமு, இல்லை டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸு, கேமிங் சாஃப்ட்வேர்ஸு, இந்த மாதிரிலாம் மேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஒர்க் ஸ்டேஷனுக்காகவே தனி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மினி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இந்த மினி கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து மினி கம்ப்யூட்டர்னால் நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம், மல்டி யூசர்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் சப்போர்ட்டிங் அப் டு 250 யூசர் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மினி கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி யூசர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மினி கம்ப்யூட்டரோட பேஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து டிஜிட்டல் டிக்கெட் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே மினி கம்ப்யூட்டர்ஸில் தான். ஹோட்டல்ஸில் பில் போடக்கூடியதெல்லாம் மினி கம்ப்யூட்டர்ஸ் தான். மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் மாதிரியோ லேப்டாப் மாதிரியோ இருக்கும் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ், பெருசாக இருக்கும். அதோ இங்கே கொடுத்துருக்காங்களே இதுதான். இதனுடைய விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸில் வந்து நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நமக்கு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பெரிய டிஸ்பிளேலாம் நமக்கு தெரியாது. அது வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் வந்து ரன் ஆகுது இல்லையா, இது எல்லாமே மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் மூலிமா தான் ரன் ஆகிட்டு இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து இது எந்த இடத்துல யூசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட் வந்து டிஃபென்ஸு, அந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்ஸு, சயின்டிஃபிக் ரீசர்ச், இந்த இடத்துல எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ் இருக்காது. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ அனலைஸ் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதான் சூப்பர் கம்ப்யூட்டருடைய ஒர்க்கு. அண்ட் தென் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டரில் சேரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் கம்ப்ளீட்டடாக இருக்கக்கூடிய அது பிசின்னு சொல்லுவோம், பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸில் வரும். அண்ட் தென் லேப்டாப்னால் உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, எல் ஷேப். அதனால தான் லேப்டாப் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம் நம்ம. அண்ட் தென் பிளாம் டாப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹேண்ட் டாப் ஆர் பிளாம் டாப், இது லேப்டாப்லேயே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ராஜெக்ட் வைஸ்டாலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சில கம்பெனியில். இதனுடைய சிமிலாரிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேப்லெட் அப்படின்னு சொல்லக்கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டேப் அப்படின்னு கேட்டிருப்போம். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் தான் சேரும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேசிக் ஐடியா ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஒரு பர்சனல் கம்ப்யூட்டருடைய ஐடியாஸ். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே பேசிக்காக என்ன ப்ரப்போஸ்லாம் இருக்கும், உள்ளே என்னென்ன ப்ராசஸர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பேசிக் ஐடியா ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய பிசியாக இருக்கும் நார்மலி. அதில் வீடியோ கனெக்ட் பண்ணும், அண்ட் விஷுவல் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், டிஸ்பிளே யூனிட்டை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், மவுஸு, பிரிண்டர், இது எல்லாமே இது எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ லைக் நீங்கள் சிபியு கொண்ட ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வரும் அப்படின்ட்டு. அண்ட் தென் பிசி ஆர் யூஸ்ட் இன் பேங்க், ஆஃபீஸ், ஹோம்ஸ், பிஸ்னஸ் எக்ஸட்ரா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது பழைய ஓல்டு மாடலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கு என்னமோ பிசிஎக்ஸ்டி மீன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்காங்க. எக்ஸ்டெண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் பிசிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறதே வந்து பிசிஎக்ஸ்டி, பிசிஏடி இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த பிசிஏடியில் தான் அப்டேட் வெர்ஷன்ஸில் நிறைய வந்துட்டு இருக்குது. ஓல்டு வெர்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா பிசிஎக்ஸ்டி தான் இருக்கும். ஸோ இதனுடைய ப்ராசஸர் வந்த புதுசில் ப்ராசஸருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா 8088. இன்றைக்கி ப்ராசஸரில் பொறுத்த வரைக்கும் i7, i10 வரைக்கும் வந்துடுச்சு. i10ல் வந்து ஜென்ரேஷன் 4, 5, 6, 8, 12th ஜென்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ கரண்ட்டில் ஐ திங்க். அண்ட் தென் ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கம்பல்சரி. அப்போ வந்து சிடி டிவிடி ரைட்டர்லாம் எது மேலே ஃப்ளாஃபி ட்ரைவ் இருக்கக்கூடிய ஒரு சிபியூ இருக்கும், ப்ராசஸர் அண்ட் சிபியூ. அண்ட் தென் ரேம் சைஸ் வந்து அப்போ இருந்தது வந்து 640 கேபிலேருந்து மேக்ஸிமம் 500 MB வரைக்கும் தான் இருந்தது. நாங்கள் படிக்கும்போதே 512 MB அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி ரேமில் 8 GB நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 512 MB.
ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ். அதில் இப்போ கெப்பாசிட்டி வந்து 3 TB 4 TB வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிபி மீன்ஸ் 1000 GB சேர்ந்தது தான் ஒரு 1 TB அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து அப்போ யூஸ் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 500 GB தான் அப்டேட்டில் இருந்தது அப்போ. ஸோ இந்த பேசிக் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு PCAT அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஏசி. பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர், ஏடினா அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதே போல் PCXT அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து Pentium 2, Pentium 3, Pentium 4, இப்போவும் Pentium 4 கொண்ட சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்னு சொல்லும்போது i3, i5, i7, i10 இது எல்லாமே கரண்ட் ஜென்ரேஷனை பேஸ் பண்ணியும் இருக்குது. இந்த i5லே ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி i10 வரைக்கும் i10லே ஜென்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷன் எல்லாமே இப்போ டாப்பில் இருக்கக்கூடியது தான் i5, i3, i5, i7 அண்ட் i10. அண்ட் தென் இதிலே வந்து ரேம் உடைய சைஸ் வந்து சிஸ்டமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஒரு i5 சிஸ்டமாக இருந்தால் அந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 GB வந்து நம்மளால் வந்து 8 GBயோ இல்லை 16 GBயோ நம்மளால் வந்து அப்டேட் பண்ண முடியும் கடைசி வரைக்கும். 1 GBலேருந்து 16 GB வரைக்கும். இதே வந்து i3 இருந்தால் கம்பல்சரி 8 GB வரைக்கும் தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. பேஸ்டான் நம்ம ப்ராசஸரை பேஸ் பண்ணி இந்த ரேம் சைஸ் இருக்கும். அண்ட் தென் அதே ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் மாற்றி போட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ பென்டிஎம் சரி இப்போ i7 வச்சுக்கலாம். i7லேயே வந்து பார்த்திங்கன்னா 8 GB தான் போட முடியும் அப்படின்னாக்கா 8 GB தான் போடணும். அதுக்கு மேலே 16 GB நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாக்கா அது அக்செப்ட் பண்ணுறது 8 GB வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணோம். பேலன்ஸ் இருக்குது, அதால் வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியாது. பட் நான் 8 GB தான் போட்டு ஆகணுமான்றதுலாம் இல்லை, 4 GB கூட நம்ம போடலாம். மினிமம் ரெடியூஸ் பண்ணி போட்டாலும் அக்சஸ் பண்ணோம். பட் அது கெப்பாசிட்டி தாண்டி நம்ம போடும்போது அது அக்சஸ் ஆகாது, வேஸ்ட்டாக தான் அந்த மெமரி வந்து போயிட்டு இருக்கும். சேம் தட் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஃபி வேணும்னா இப்போ ஃப்ளாஃபி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஹார்ட் டிஸ்க்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்மளால் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் பண்ணலாம் ஃப்யூச்சரில். அண்ட் தென் இப்போது நீங்கள் கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் XTயை பொறுத்த வரைக்கும் அதிலே ப்ராசஸரில் i7 வந்து ஜென்ரேஷன் வேரியஸ் ஆகும்போது இன்னும் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஸ்லோ கண்டிஷன்ஸ் வராது. இது ஏன் ஸ்லோ கண்டிஷன்ஸ் வரும், இந்த ஸ்லோ கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேரியேஷன் பண்ணலான்னா, இப்போ நார்மலாக எல்லா சிஸ்டம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரையும் அப்லோட் பண்ணலாம். டே பை டே யூசேஜ் ஆக ஆக வந்து ஸ்லோ மோஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்லோ ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி என்னென்னா நம்ம வாங்கியிருக்க கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப டாப் சாஃப்ட்வேராக இருக்கும். இப்போ i10 ஜென்ரேஷனில் ஒரு 32 GB ரேம் கொண்டு இதெல்லாம் வச்சுருந்தா டாப் மோஸ்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஹெவி சாஃப்ட்வேர் போட்டாலும் அது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது டிஃப்ரென்ஸ். PCAT கம்ப்யூட்டர் வாங்கினோன்னா ஸோ நமக்கு ஒரு ப்ராசஸர், ஒரு ரேமு, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இது கம்பல்சரி இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் தான் மற்ற நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். கீபோர்டு, மவுஸு இது எல்லாமே. ஒரு CPU உள்ளே வந்து ப்ராசஸர் இருக்கும், அதுக்கான மதர் போர்டு இருக்கும், அதுக்கான ரேம் வேணும். ரேமுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க். இது மூணுமே இருந்தால், CPUவும் இருந்தால் ஸோ சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மானிட்டர் தனியாக வாங்குறது, கீபோர்டு இதெல்லாம் எதை வேணால் வாங்கி நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். சரி, நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்போம். காம்பவுண்ட் யூனிட், சிம்பிள் யூனிட் அப்படின்லாம். இதெல்லாம் பேஸ்டாக நம்ம ப்ராடக்டை பொறுத்து. பட் இங்கே எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பிட் அப்படின்னு சொன்னால் பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது 0 and 1s. இதனுடைய வேல்யூ வந்து பிட்டுன்றது 0வும் 1ஆக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைட்டாக மாறும். ஸோ அந்த பைட்டுடைய கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைட் இஸ் எ குரூப் ஆஃப் 8 பிட். 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பைட்டு. அப்போ 1000 இஸ் எ பைட் அப்படின்னு சொல்கிறாங்களா. 1000 தான் வந்து நம்ம சொல்லுவோம். 1000 இப்போ 1 GBக்கு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1000 MB சேர்ந்தது தான் 1 GBன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் 1000
1001ஆவோ இல்லை 1011ஆவோ தான் இருக்கும். அந்த 11ன்ற கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் 1000 தான் சொல்லுவோம், நம்ம சொல்கிறது வந்து 1000 சொல்லுவோம். பட் மெமரி உள்ளே வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 101 இருக்கும், 1001 இருக்கும். ஏன் இந்த 1 வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் ஆகாது அப்படின்னாக்கா, அது மெமரி கார்டுன்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அதுக்கு தெரியும் நம்ம வந்து மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம் வந்து ஸ்பேஸை எடுத்துக்கிறதுனால நம்ம பேசும்போது 1000 தான், ஆனால் ப்ரொஃபஷ்னலாக அதுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1001 தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 00111 எஸ் இது ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக்ஸ் ஃப்ரண்ட்டில் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பைட்டுடைய கண்டிஷன்ஸ். இதில் சிங்கிள் 1000 தான் சேரும். 1000லேருந்து அப்படியே என்ன ஆகும்னா வேர்ட் ப்ராசஸாக கொண்டு வரும்போது நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பிட்டாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு லெட்டர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 2 பிட்டாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் இந்த ஸ்மால் கம்ப்யூட்டர் யூஸ்டு லென்த் 8 பிட்டில், 16 பிட்டில், 32 பிட்டில், 48 பிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். பிட் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு மெமரிக்கான ஸ்டோரேஜாக இருக்கும். இப்போ நான் இது யூஸ் பண்ணும்போது ஒரு மெமரி ரேமில் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பைட்லேருந்து பிட்டாக மாறும். அதில் வந்து 48 பிட்ஸை பேஸ் பண்ணியும் 48க்கு அடுத்தது வந்து இன்றைக்கி அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 64 பிட். இந்த 64 பிட்டில் தான் எல்லா ப்ராசஸும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, அந்த எலக்ட்ரானிக்ஸும் சரி 64 பிட்டில் தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. சரி, இந்த 6 பிட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 பிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கும். ஒரு 4 பிட் அப்படின்னு சொன்னால் ஒரு நிப்பிளாக யூஸ் பண்ணிக்கும். 8 பிட்டுன்னு சொல்கிறது 1 பைட்டாக வந்து சேரும் நமக்கு. ஸோ ஒரு கேரக்டரில் 2 பிட்டாக எடுக்கும். அதாவது 0 அண்டு பேசிக்காக 0 அண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். எதுவுமே இல்லாத போது அது 0வாகவும் 1ஆகவும் இருக்கும். பட் எப்போ அது 1 பிட்டோ இல்லை 2 பிட்டோ சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டாக நம்ம எடுக்கும்போது இல்லை 2 கேரக்டர்ஸாக நம்ம எடுக்கும்போது 2 பிட்ஸாக கன்வர்ஷன் ஆகும். அது வரைக்கும் அதுக்கு 0 தான் வேல்யூவாக இருந்துகிட்டு இருக்கும், 0 பிட்டில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 4 பிட் வரும். 4 பிட் சேர்ந்ததுன்னா அது வந்து நிப்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் 8 பிட் அப்படின்னு சேரும். 8 பிட்டாக வந்துச்சுன்னா ஒரு பைட்டாக மாறிடும். 8 பிட்டாக வந்தால் ஒரு பைட்டாக மாறிடும். 1 பைட்டை 1024 பைட்ஸ், அதாவது 1000 பைட்ஸ் தான், அது 1024 பைட்ஸை ஒரு கிலோ பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1 KB அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 KB. அதுலேருந்து தான் நம்மளாம் தெரிஞ்சிருக்கோம், இதுக்கு முன்னாடிலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1 KB அப்படின்னு சொல்லுவோம். 1 KBயில் 1024 கிலோ பைட்ஸ், அதாவது 1024 KBயை 1 MB அப்படின்னு சொல்லுவோம், 1 மெகாபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1024 மெகாபைட் சேர்ந்தால் 1 ஜிகாபைட், அதாவது ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். ஜிகாபைட், ஜிபினா ஜிகாபைட், எம்பினா மெகாபைட், கேபினா கிலோபைட், இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அண்ட் தென் 1000 ஜிகாபைட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு டெராபைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1000 டெராபைட்டை சேர்ந்தது தான் ஒரு பெட்டாபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, டிபி தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆகி நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். டிபி தான் டெராபைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிகாபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா 1024 ஜிபி சேர்ந்தது தான், 1000 ஜிபி சேர்ந்தது தான் ஒரு டிபி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பிட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா, ஒரு 0லேருந்து எப்படி பிட்டாக கன்வெர்ட் ஆகுது, பிட்லேருந்து எப்படி பைட்டாக கன்வெர்ட் ஆகுது, பைட்லேருந்து கிலோகிராமாக எப்படி ஆகுது, கிலோ பைட்டாக மாறுது, அண்ட் தென் எம்பியாக மாறுது, அண்ட் தென் ஜிபி, அண்ட் தென் டிபி, அண்ட் தென் பெட்டாபைட்டா வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மெமரி டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெமரி டைப்பை பொறுத்த வரைக்கும் 2 தான். இங்கே என்னென்னா மெமரி டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டோரேஜ் வந்து பார்ப்போம், ஸ்டோரேஜ். அண்ட் தென் கேட்டகரைஸ்டு இன்டூ 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி, ரெண்டுமே ஸ்டோரேஜ் மெமரி தான். அதில் என்ன மெயின் மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு மெயின் மெமரின்றது ப்ரைமரி மெமரி இல்லை மெயின் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த மெயின் மெமரி அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ப்ரீடிஃபைன்டாக இருக்கக்கூடிய மெமரியில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு யூசருக்கான என்ன கேட்குறாங்களோ, இப்போ நான் இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும்னு நான் சொல்கிறேன், அதனால தான் அதை வந்து எனக்கு ஷோ பண்ணுது. இதை வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக அந்த ப்ராசஸரில் ப்ரைமரி மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒன்று. செகண்டரி மெமரின்றதை வேறு எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குது, இதெல்லாம் செகண்டரி. இந்த ஸ்டோரேஜ் பண்ணது இருந்தாலும் இல்லைனாலும் மெயின் மெமரியில் இருக்கிறது இருந்தால் ரன் ஆகிட்டே இருக்க போகுது. நான் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணது தான் செகண்டரி மெமரி யூஸ் ஆக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த
ரேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஷோ பண்ணுறதுக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேமை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரேமை பொறுத்த வரைக்கும் ரீட் அண்ட் ரைட்டு மெமரி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன ரீட் அண்ட் ரைட்? இந்த ரேம் இருந்தாக்கா என்னால் டெலிட்டும் பண்ண முடியும், அண்ட் தென் காப்பி பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ரேம் வந்து பண்ணும். அதுதான் ரேண்டம் அக்சஸ் மெமரி. இன்னும் சிம்பிளாக சொன்னால், நான் இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன், இது ஓப்பன் பண்ணுறேன், அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுறேன், இது எல்லாமே ரன் ஆகிறது இந்த ரேண்டம் அக்சஸ் மெமரி மூலிமா தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ரேம் இல்லைனாலும் சிஸ்டம் சிஸ்டம் ஷோ பண்ணாது, அண்ட் தென் ஆன் ஆகாது, அண்ட் தென் டிஸ்பிளே வந்து சரியாக தெரியாது, அண்ட் தென் ஸ்பீட் வராது. இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ரேமை பொறுத்து தான் இருக்குது. இந்த ரேமை பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி ரேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, டி ரேம்னு ஒன்று இருக்குது, டிடிஆர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஓல்டு வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்குது எஸ்டி ரேமை தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். டிடிஆர் தான் ஃபஸ்ட்டு, இல்லை எஸ்டி ரேம் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது தான் DDR1, DDR2 அண்ட் தென் DDR3, அண்ட் தென் எஸ்டி ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ரேம்னு ஒன்று இருக்கும், அண்ட் தென் எஸ்டி ரேம் அண்ட் DDR4 எஸ்டி ரேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். சரி, இந்த டிடி அப்படின்னு சொல்கிறது வந்து டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லலாம், DDR. இந்த DDRல இன்றைக்கி DDR1, DDR2, DDR3 இதெல்லாம் இருக்கும், டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் SDAR அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சிங்க்ரோனிஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். சிங்க்ரோனிஸ் டைனமிக் அக்சஸ் ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். சிங்க்ரோனிஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் இது. சரி, ஓல்டு வெர்ஷனில் தான் இந்த எஸ்டி ரேம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் போயிடுச்சு. DDR1, DDR2, இப்போ i3, i5 வந்தால் அதில் DDR2வும் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, DDRவும் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, DDR3 யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கு ஏற்ற மாதிரி DDR1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் ரேம்ஸ் இருக்குது. DDR, SD ரேமு, எஸ்டி ரேமு, டிடிஆரில் DDR1, DDR2, DDR3 ரெண்டே டைப் தான், DDR, SD ரேம். இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் அண்டு ஜென்ரேஷன் வரும்போது DDRல 1, 2, 3 அப்படின்ட்டு இன்றைக்கி டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 வரைக்கும் இருக்குது. அதே போல் SD ரேமை வந்து ஓல்டு வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் SD ரேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா SD ரேம்லேயே வந்து DDR அதுலேயே 2 ஸ்லாட் இருக்கும். நீங்கள் மதர் போர்ட் பார்த்தா புரியும் உங்களுக்கு, இருக்கான்னு தெரியல. அண்ட் தென் ரேமை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, DDR, SD ரேம். அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் நமக்கு. ஸோ SD ரேம்னா அப்படின்னு சொன்னாக்கா சிங்க்ரோனைஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி, DDR அப்படின்னு சொன்னாக்கா டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த செகண்டரி மெமரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, த ப்ரைமரி மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர் இஸ் லிமிட்டட் அண்ட் ஆல்சோ வயலட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் எ செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டோரேஜ் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை நம்மளுடைய டேட்டாஸோ இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தான் செகண்டரி மெமரி யூஸ் பண்ணி, அந்த செகண்டரி மெமரியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்காவோ இல்லை ஃப்ளாஃபியாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் சிஸ்டம் சாஃப்ட்வேருடைய ஸ்டோரேஜும் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெமரி. நெக்ஸ்ட்டு ப்ரோம் இல்லை ரோம்னு ஒன்று இருக்குது. ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் என்னால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்குன்னா அதை வந்து நான் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, பேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடியது இதெல்லாம். சரியா? அட் மேனுஃபேக்சரிங் டைம்லேயே இதை வந்து பண்ணிவிடுவாங்க, டன் ஒன்லி ஒன்ஸ் அட் த டைம் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ஸ். மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே உள்ளவே எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அண்ட் தென் ப்ரோம் அப்படின்ட்டு வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரோமை பொறுத்த வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு ப்ரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமாக ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதால் முடியும். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அந்த ப்ரோம் அப்படின்ற கண்டிஷன் இருந்தால் அதனுடைய ப்ரோக்ராமை உள்ளே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு காமிக்கிறதோ இது எதுவாக இருந்தாலும். இந்த ப்ரோமுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, ப்ரோக்ராமை வந்து ரீட் பண்ணால் மட்டும் போதாது, டெலீட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று கண்டுபிடிச்சது தான் EEPROM, எரேசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோமை பொறுத்த வரைக்கும் டெலீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, எரேஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு EEPROMன்ற ஒரு கண்டிஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து எரேஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஆஃப்டர் EEPROM இஸ் ப்ரோக்ராம் வி கேன் ஒன்லி ரீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளால் வந்து ப்ரோக்ராமை கொடுத்தா அதால் வந்து ரீட் பண்ணி பார்க்க முடியும். EEPROM உடைய வேலை எரேசபிளும் பண்ண முடியும் அண்ட் ரீடும்
பண்ண முடியும். EEPROM அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. EEPROMனா எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த எரேசபிள் ப்ரோம் இருக்கும்போது அதுக்கு தனிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ், இப்போ ஏதோ ஒரு சிஸ்டமில் வந்து ப்ரோக்ராம் ரீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸை வேறு எதனா போட்டு எரேசபிள் பண்ணி தான் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணாங்கன்னா EEPROM அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் எரேஸ்டு, அதாவது நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீட் அண்ட் ரைட் வந்து சிஸ்டம்குள்ளவே எல்லாமே பண்ணுற மாதிரி, வெளியே அதர் பர்சன் தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இல்லாமல் வேறு சாஃப்ட்வேர்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அதுக்கு இன்னொரு எரேசபிள் பண்ணாமலாம் இருக்கிறதுக்கு தான் EEPROMன்ற ஒரு கண்டிஷன்ஸை உள்ளே கொண்டு வந்து, ஸோ ரீட் அண்ட் ரைட்டு இதால் எரேசபிளும் பண்ணணும், இதே வந்து ரீடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எரேசபிள் அப்படின்னு சொல்கிறல இதை வந்து ரீட் அண்ட் ரைட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ரீட்னா ஜஸ்ட் நம்மளால் பார்க்க மட்டும் முடியும், அதை எடிட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ரைட்டபிள் அப்படின்னு சொன்னாக்கா எடிட் பண்ண முடியும், தென் எரேஸ் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னா CD அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, CD டிவிடின்ட்டு. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீடபிள் CD அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடபிள் CD அதாவது ஒரு முறை அதில் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மறுபடியும் அதை வந்து நம்மளால் டெலீட் பண்ணவே முடியாது. இதுதான் அந்த கண்டிஷன் இந்த CD டிவிடியில் இருந்தது முதல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட்டபிள் CDனே தனியாக இருக்கும். நம்ம எப்படி பென்ட்ரைவை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணிக்கிறோம், திருப்பி எரேஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி கான்செப்ட் CD டிவிடியில் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து டிரைவ் ஹார்ட் டிஸ்க்குக்கும் கொடுக்குற மாதிரி வந்து கொண்டு வந்தது தான் இந்த EEPROM அண்ட் தென் EEPROM. இதெல்லாம் அதனுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ரீடும் பண்ண முடியுது, அதால் ரைட்டும் பண்ண முடியுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் ப்ரைமரி மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி, லிமிட்டட் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரி என்ன பண்ணும், செகண்டரி மெமரி என்ன பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் மெமரி தான் ப்ரைமரி மெமரியில் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்து வச்சுட்டு இருப்பாங்க எல்லாமே. அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே லிமிட்டடாக ஒரு மெமரி இருக்கும். செகண்டரி மெமரி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் லார்ஜ் பண்ணிகிட்டே போக முடியும், எவ்வளோ வேணால் சேர்த்துட்டே போக முடியும். இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வென் த பவர் கோஸ் ஆஃப். இப்போ திடீர்னு வந்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எரேசபிள் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரியுடைய ஒரு கண்டிஷன். செகண்டரி மெமரியை பொறுத்த வரைக்கும் நான் வைலட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதால் வந்து பார்த்திங்கன்னா சடனாக கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும், எதுவும் ஆகாது. மேட் ஃப்ரம் செமிகண்டக்டர் மெமரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செமிகண்டக்டர் மெமரிஸால் மேக் பண்ணியிருக்கக்கூடியது தான் ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேட் ஃப்ரம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கீழே போகும்போது நம்ம பார்க்கலாம் செமிகண்டக்டர் அண்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். செமிகண்டக்டர்னாலே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்கை பேஸ் பண்ணியிருக்குது. அப்போது ப்ராசஸரை வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் தான் இந்த ப்ரைமரியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் இன் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இருந்தால் தான் அடுத்ததை நம்மளால் வந்து மூவே பண்ண முடியும். காஸ்ட் இன் லோ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் நம்ம எப்படி வேணால் ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட் தான். அதை கம்பேரிசன் பண்ணும்போது இதை வாங்குறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை வந்து நம்ம வாங்குகிறோம். அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய செகண்டரி மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணால் வாங்கி உள்ள இன்செர்ட் பண்ணிக்க முடியும், கொண்டு முடியும். பட் வந்து இந்த ப்ரைமரி மெமரின்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே இருக்கக்கூடியது. ஸோ அதால் எவ்வளோ முடியுமோ அதுதான். அதுக்காக இதை நான் கம்பேரிசன் பண்ணட்டுமா அப்படின்னிங்கன்னா வேஸ்ட்டு. அதோட பெட்டர் வந்து ஒரு சிம் கார்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். என்னென்னலாம் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஃபோனை பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ப்ரைமரி மெமரி இருந்தால் தான் சிஸ்டம் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். பட் அதுலேயும் மெமரிஸ் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அண்ட் தென் சடனாக வந்து ப்ரோக்ராம் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. நம்மளாக வந்து ஷட் டவுன் கொடுத்து பூட்டிங் மெத்தடில் ஆஃப் பண்ணணும், பூட்டிங் மெத்தடில் ஆன் பண்ணணும். பட் இது ஹார்ட் டிஸ்க்கு வந்து அந்த கெப்பாசிட்டிலாம் இல்லை, எப்படி வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரைமரி மெமரியில் என்ன ஆகுனா ப்ரோக்ராமிங் வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ்ட் அப்படின்னாலே ப்ரோக்ராமிங் லாஸ்ட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அடுத்து கீழே போகும்போது பார்ப்போம். அடுத்தது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டிஸ்க் கம்ப்ளீட்லி சீல்டு இன் ஏர் டைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சிடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ராட்சில் ஆகும். இந்த சிடிக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஹார்ட் டிஸ்க். அதுலேயே இந்த சிடிலேயே என்ன பண்ணுவோம், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். சேம் தட் ஹார்ட் டிஸ்க்லேயும் நம்மளால் வந்து ஸ்டோரேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். பட் வந்து இது என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் ஸ்டீல்டாக வந்து டோட்டலி கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீட் பண்ணுறது எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலிமா வெளியே கொண்டு வந்து ரீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். அதுக்குள்ளே டஸ்டே ஆகாது. ஒரு சிடியை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் போயிடும். ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் அப்படியே இருக்கும். எதனுடைய லைஃப் லாங்னா அதனுடைய லைஃப் லாங். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிடி ஒன்று இருக்குது, அதை மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தால் ஸோ கடைசி வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஹார்ட் டிஸ்க்கு. அதால் ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதோ இல்லை டெலீட் பண்ணுறதோ இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டைப்பிக்கல் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் இதுக்கு இருக்குது. அதில் வந்து பேசிக்காக 1.2 GB. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 GB கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. 250லாம் இருக்குது, பட் வந்து கிடைக்குமான்னு தெரியல. 500லேருந்து 1 TB 2 TBலாம் சொல்லியிருக்கல, அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ 1.2, 2.1, அதுக்கப்புறம் 4னா 8, அதுக்கப்புறம் 10, 13, 17, 20, 40லேருந்து நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க. 40லேருந்து அப்படியே 80லேருந்து 160 இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா we can store advantages of hard disk. ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னால் லார்ஜாக வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும், ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் வந்து தெரிஞ்சுங்க. அந்த சிடி இருக்குல்ல, இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ட்ரைவ் மாதிரி இருக்கும். இந்த ட்ரைவுக்கு இன் பிட்வீனில் வந்து சிலிண்டர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரால் மேக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 லேயர் கிட்ட இதில் இருக்கும். ஒவ்வொரு இதே சிடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 2 லேயருக்கு நடுவில் ஒரு சிலிக்கான் மாதிரி ஒரு ஆஷ் கலரில் இருக்கும். அதில் தான் எல்லாமே பிரிண்டடு. இந்த 2 மேலே இருக்கிற பிளாஸ்டிக் எடுத்துட்டாலும் உள்ளே இருக்கிற டேட்டாஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5. இதை வந்து டபுளாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது 0, கீழே இருக்கிறது 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதுலேயும் 1. இது ரெண்டுமே ஃபிக்ஸஸ்டு ஆகும். அண்ட் தென் 2 அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் 3, 4, 5. டோட்டலாக வந்து 5 சர்ஃபேஸை வந்து கொடுத்துருக்காங்க. 5 சர்ஃபேஸ்க்கு நடுவில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்க்ரீன் மாதிரி உள்ள இருக்கும். இதில் முடிஞ்சால் அடுத்தது, அதுக்கு முடிஞ்சால் அடுத்தது ஸ்டோர் பண்ணிகிட்டே போகும். அதுதான் நமக்கு வந்து அக்சஸும் பண்ண போகுது. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் வந்து தெரிஞ்சுங்க, டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிடி ரோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சிடி ரோம், டிவிடி ரோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ வந்து ரீட் அண்ட் ரைட்டபிளாக இருக்குது. அப்போ இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு தான் சொல்லலாம். சிடியை பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். சிடியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னாக்கா காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம்னு சொல்கிறது ரீட் ஒன்லி மெமரி. அப்போ சிடி ரோம் அப்படின்னு சொன்னாக்கா காம்பேக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதால் வந்து ஏதோ ஒன்ஸ் நம்ம வந்து ரைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இதால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. சிடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. சிடியாக இருந்தால் அது வந்து எத்தனை எம்பியாக இருக்கும்? 700 MB மட்டும்தான் இருக்கும். சிடியாக இருந்தால் 700 MB மட்டும்தான் இருக்கும். சரியா? இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.2 mm மட்டும்தான் இருக்கும். அண்ட் டயாமீட்டரை பொறுத்த வரைக்கும் 120 mm இருக்கும். திக்னஸ் 1.2 mmல இருக்கும். ரொம்ப சின்ன மெலிசாக தானே இருக்குது 1.2 mm. டயாமீட்டரை பொறுத்த வரைக்கும் 120 mm இருக்கும். இன்றைக்கி நிறைய சிடி மூலிமா நம்ம வந்து அக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா சிடிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிவிடி இருக்குது. டிவிடி கொடுத்துருக்காங்க. இந்த சிடியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. போலியோ கார்பனேட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது மூலிமா தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அலுமினியமும் போலியோ கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான், 2 மெக்கானிசமை பேஸ் பண்ணி தான் இந்த சிடியை வந்து மேக் பண்ணிக்கிறேன். சேம் தட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிவிடி. பட் வந்து டிவிடி அப்படின்னு சொல்லும்போது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். டிவிடி ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சைஸ் மட்டும் பெருசாக இருக்கும். இதுவும் ரீட் அண்ட் ரைட்டபிள் தான், பட் வந்து 4.7 GB. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனாக தான் டிவிடி ரோம் அப்படின்னு சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. பட் இது வந்து லார்ஜ் ஸ்டோரேஜாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து வெறும் 700 MB, இதில் வந்து 4.7 GB நம்ம வந்து பண்ண முடியும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளூரே டிஸ்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ டிவிடி சிடியை தாண்டி ப்ளூரே டிஸ்க் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சம் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு
ஃபைல் ஃபார்மட் மட்டும்தான் இதால் வந்து இப்போ டிவிடியோ சிடியிலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்மட்டும் வந்து ரன் ஆகாது. ஒரு சில ஃபார்மட் ரன்னே ஆகாது. லைக் வந்து டிவிடியில் மூவிலாம் பார்த்துருப்பீங்க, பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில டிவிடி நீங்கள் வந்து சிஸ்டமில் போட்டால் ஒர்க் ஆகாது, அதே டெக்கில் போட்டால் ஒர்க் ஆகும். அந்த ப்ளூ ரே அப்படின்ற சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் இருந்தால் அந்த டிவிடி உங்கள் சிஸ்டம்லேயே ரன் ஆகும், இல்லைனா டெக்கில் மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ அப்போ ப்ளூ ரேன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு டிஸ்க்கு சிடியாக இருந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இதுவும் வந்து ரீட் அண்ட் ரைட்டபிள் ரெக்கார்டபிள் எல்லாமே வந்து இப்போ வந்து டோட்டலாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரேவுடைய கான்செப்ட் ரீட் அண்ட் ரைட்டபிளாக தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூமாகவும் வந்திருக்கு, ரீட் அண்ட் ரைட்டபிளாகவும் வந்திருக்கு, வெறும் ரெக்கார்டபிளாகவும் வந்திருக்கு நமக்கு. அண்ட் தென் பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும் சேம் தட் நம்ம என்னென்னா இங்கே வந்து யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம், யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு போர்ட்டபிள் டேட்டா ஸ்டோரேஜ். அதாவது எப்போ வேணால் நம்ம ஸ்டோரேஜை வந்து எடுத்து போட்டுக்கவும் முடியும். ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடுக்க முடியாது, இன்டர்னல் இருக்கும் எக்ஸ்டர்னல் இருக்கும். ஸோ நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறது தான் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் வந்து அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ண தான் முடியும். அது எனி ஆஃப் ஃபைல்ஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2GB 32GB வரைக்கும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 32GBக்கு மேலே இருக்குது பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும். ஜிப் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஜிப் டிஸ்க் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சிடி டிவிடி பார்த்தோம், அந்த சிடி டிவிடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ட்ரைவ் இருக்கும், அதில் தான் போடுவோம். ஃப்ளாஃபி டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவ் தான் பார்த்துருப்போம் மேலே. அந்த ஃப்ளாஃபின்றது ட்ரைவ் இது தான், டிஸ்க் ட்ரைவ்னு சொல்லலாம். ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவ், ஃப்ளாஃபி ட்ரைவ்ன்றது வேறு, ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவ் எஃப்டிடின்னு சொல்கிறது. அந்த ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஜிப் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிப்பு டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் இந்த ஃப்ளாஃபி ட்ரைவ் இருக்கும். அதாவது வந்து சிடி ட்ரைவ்க்குள்ளே தான் சிடி போட முடியும், ஃப்ளாஃபி டிஸ்க் ட்ரைவில் தான் இந்த ஜிப் டிஸ்க்கை வந்து போட முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 750 MB வரைக்கும் தான் அப்போ வரைக்கும் இருந்தது. அதுக்கு மேலே அதில் என்னென்னா காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஃப்ளாஃபி வாங்குறது, ஃப்ளாஃபி டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்ததுனால சிடி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டிவிடி சிடிலாம் வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது, எப்போயாவது ஒரு முறை போய்டும். ஆனால் ஜிப் டிஸ்க்குன்றது நம்ம ஹார்ட் டிஸ்க்கு மாதிரி, ஸோ டோட்டலாக ஃபுல் கவர்டாக இருக்கும் நமக்கு. ஸோ லைஃப் லாங் வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியுடைய ட்ரைவ் இது. நெக்ஸ்ட்டு சிபியு அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், காம்போனண்ட் ஆஃப் சிபியு. சிபியுடைய காம்போனண்ட் என்னென்னலாம் இருக்குது, சிபியுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது. சிபியுனா என்னென்னு தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒரு இன்புட் யூனிட்டை வாங்கி அவுட்புட் யூனிட்டை கொடுக்க போகுது, அவ்வளோதான். பட் காம்போனண்ட் ஆஃப் சிபியு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்னா, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்கு, லைக் மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, ரோமு, ப்ராசஸரு, எஸ்எம்பிஎஸ்னால் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கனெக்டிங் ஒயரு, கிராஃபிக் கார்டு, சவுண்ட் கார்டு, நெட் கார்டு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சிபியூன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு கேபினெட்டாக நம்ம பாக்ஸாக பார்க்குறோம்ல, அதுக்குள்ளே இத்தனை காம்போனன்ட்ஸ், இத்தனை எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்கும். இது இல்லைனா அது வந்து சிபியூவாக இருக்காது. அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, ரோமு, ப்ராசஸரு, எஸ்எம்பிஎஸ் இது இருந்தால் பேசிக்காக சிஸ்டம் ரன் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மதர் போர்டு அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம சொல்லுவோம், இதுதான் மேஜர், மதர் போர்டுடைய ரொம்ப மேஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மதர் போர்டுக்குள்ளே தான் நம்ம சிபியூவை இன்சர்ட் பண்ணுறது, அண்ட் தென் ரேம் இன்சர்ட் பண்ணுறது, அண்ட் தென் இது எல்லாமே ஒரு ஸ்லாட்டாக இருக்கும். இங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க, இங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க எல்லாமே. அண்ட் தென் ஒயர்ஸ் எல்லாமே இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு போர்ட்டலுக்கும் தனித்தனி ஒயர்ஸ் வந்து வரும். அது ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை மூலிமா தான் கொடுப்பாங்க. டைரக்ட் கனெக்டை வந்து இது கொடுக்க முடியாது. ஸோ ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசிடிசி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டைரக்ட் அக்சஸ் கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கரண்ட்டை வந்து நமக்கு வந்து அக்சஸ் பண்ணுறது ஏசி அப்படின்னு சொல்லுவோம், டிசி அப்படின்னு சொல்லுவோம், வோல்டேஜை பேஸ் பண்ணி கம்மி பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் போர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரண்ட்டை வந்து கொடுத்துட்டு போகும், அவ்வளோதான் இதனுடைய வேலை. ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் மூலமாக எஸ்எம்பிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா சிபியூலே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். மதர் போர்டுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சவுண்ட் கார்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பேசிக்கான சவுண்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்ட்லேயே இருக்கும். அடிஷ்னலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5.1 வைக்க போகிறேன் இல்லை 3 வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடிஷ்னல் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணால் தான் மற்ற இதெல்லாமே வரும். பேசிக்காக வர வேண்டியது பேசிக்காக நமக்கு கிடைச்சிடும்.
நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த சவுண்ட் கார்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னாக்கா அந்த 5.1லாம் பண்ண முடியாது. ஒரு சில மதர் போர்டில் இன்பில்டாக கூட இருக்காது, அது தனியாக நம்ம வாங்கி வைக்கணும். அப்படி சப்போஸ் நம்ம வாங்கி அதை இன்சர்ட் பண்ணோன்னா சவுண்ட் போர்ஷன்ஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணாலும் கிடைக்காது, மற்றபடி சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதே தான் சேம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் கார்டு அப்படின்னு சொல்கிறது கிராஃபிக் அக்சிலரேட்டர்னு சொல்லலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். கிராஃபிக் கார்டுனா ஒரு கிராஃபிக் அக்சிலரேட்டர், அது இருந்தால் தான் ஒரு வீடியோவை வந்து ரன் பண்ணும். ஸோ அதே போல் கிராஃபிக் கார்டுன்னு சொல்கிறதும் கிராஃபிக் அக்சிலரேஷன் சொல்கிறதும் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ கார்டு, இந்த வீடியோ கார்டை வந்து நம்ம மதர் போர்டோடு கனெக்ட் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து வீடியோ தெரியும், இல்லைனா வீடியோ மட்டும் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, அது ஷோ பண்ணவே பண்ணாது. இப்போவும் ஒரு சில சிஸ்டம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கிராஃபிக் கார்டு இருந்துட்டு நீங்கள் ஹெச்டி பிரிண்டில் இருக்கக்கூடிய ஃபிலிம்லாம் எடுத்துன்னு போய் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், ஒரு மாதிரி அப்படி கேமிங்கில் வர மாதிரி அலையாக க்ரீனாலாம் தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃபிக் கார்டு அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சிஸ்டமில் ஒர்க் ஆகும், உங்கள் சிஸ்டமில் ஒர்க் ஆகாது. ரீசன் என்னென்னா இந்த கிராஃபிக் கார்டு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும், உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கும், இல்லை கிராஃபிக் கார்டு இருக்காமே போகாது. ஏன்னா கிராஃபிக் கார்டு இருந்தால் தான் இந்த கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். பேசிக்காக மதர் போர்டோட ஒரு எம்பியில் நமக்கு வந்து கிராஃபிக் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து கிராஃபிக் கார்டு 1GB 2GB வாங்கி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கிராஃபிக் கார்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வைஃபைலாம் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அது சிஸ்டம்குள்ளவே இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இப்போ லேப்டாப்பில் கூட பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் நம்ம டெலிஃபோன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிஃபோனுக்கான கார்டு வந்து ஒரு காலத்தில் பிசிக்கு இதை வாங்கணும், நெட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதர்வைஸ் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈத்தர்நெட்டு இல்லைனா என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஒரு மதர் போர்டுக்கும் ஒரு யூசருக்கும் தெரியக்கூடிய இதெல்லாம் இந்த என்ஐசி கார்டை யூஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இல்லைனா நெட்வொர்க் கார்டுன்றதோட லேன் அப்படின்னு கூட சொல்லலாம், லேன் அடாப்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நிறைய மெத்தடில் இது சொல்லுவானுங்க. லேன் கேபிள் அப்படின்னு சொல்லுவானுங்க, லேன் கார்டுன்னு சொல்லுவானுங்க, இல்லை நெட்வொர்க் கார்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஈத்தர்நெட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸு. எக்ஸாம்பிளுக்கு ஒய்ஃபை சொல்லிட்டோம், பட் ஒயர்டு பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னா நெட்வொர்க் கார்டு இருக்கணும். ஒயர்லெஸ்க்கு வந்து ரிசீவர் சின்னதாக இருக்கும், அது கொடுத்துட்டாலே நம்ம ஒயர்லெஸ். இது ஒயரோடு கனெக்ட் பண்ணுறது, இங்கே ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் மவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியா வந்து பிளாக்கில் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் அந்த ஃபோன் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபோனுக்கான கேபிள் வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு பார்க்குறதுக்கு சேமாக இருக்கும், பட் வந்து உள்ளே வந்து பின்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு ஒன்று இருக்குது. என்னென்ன மாதிரி இன்புட் டிவைசஸ் இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இன்புட் டிவைசஸ்ன்றது கீபோர்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்புட் டிவைஸ்னால் கீபோர்ட் டிவைஸ். இந்த இன்புட் டிவைஸை என்ன பண்ணும், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ டேரெக்டாக ப்ரோக்ராமுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான், வேறு ஒன்றுமே பண்ணாது. ஸோ ப்ரோக்ராமுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிபியூக்கோ சென்ட் பண்ணக்கூடியது. நான் இப்போ மவுஸை கிளிக் பண்ணுறேன், சிபியூ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் இது டேரெக்டாக சிபியூக்கு முதல்ல போகும், அதுக்கப்புறமா தான் உள்ளே ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதெல்லாம் சிஸ்டம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இன்புட். அதில் கீபோர்டு முதல்ல கொடுத்துருக்காங்க. கீபோர்டு உடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஒரு கீயை ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது வந்து கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். எனி ஆஃப் கீஸை வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியும். என்ன கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கீ வந்து நமக்கு வந்து ஷோ பண்ண போகுது. இதுதான் அதனுடைய வேல்யூ. அண்ட் தென் இந்த கீஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டேரெக்டாக கீயை நம்ம கொடுத்தோடனே எலக்ட்ரானிக் போர்டில் வந்து ரிசீவ் ஆகிட்டு ஆஸ்கி கோடு, அதாவது மிஷின் கோடோட டேரெக்டாக மிஷின் கோடோடவே மிங்கிள் ஆகிட்டு தான் நமக்கு ரிப்ளே ஆக போகுது. ஓகேவா? அந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் கீஸ் இருக்குது. கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் கீஸ் இருக்குது. ஆல்பாபெட்டிக் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூமரிக் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்பாபெட்டிக் அப்படின்னாக்கா ஆல்பாபெட்டிக் அப்படின்னு சொன்னாலே ஏலேருந்து ஜட்டு, அதுதான் ஆல்பாபெட்டிக் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூமரிக்னா 0லேருந்து 1 வரைக்கும் வருது எல்லாமே நியூமரிக் கீஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கீஸ் அப்படின்னு சொன்னாக்கா கோலன், செமிகோலன், கொஸ்டின் மார்க்கு, அண்ட் தென் ஆச்சரியக்குறி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்ட்டு இருக்குது. கீபோர்டுடைய மேலே இல்லை லேப்டாப்புடைய கீபோர்ட்ஸுடைய மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா F1, F2, F3 சின்னதாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம். இதெல்லாம் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் கீ, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அப் ஏரோ, டவுன் ஏரோ, ரைட் ஏரோ அப்படின்னு சொல்லுவோம். இது நேவிகேஷன் கீ. அண்ட் தென் கண்ட்ரோல் கீஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. கண்ட்ரோல் கீஸு லைக் வந்து எண்டு, பியூஸு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா
மல்டிமீடியா கீபோர்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்க, சாங்ஸை வந்து மியூட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளே பண்ணுறது, பியூஸ் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, பேஜ் அப் பண்ணுறது, ஹோம் பண்ணுறது, எடிட்டிங் கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. இதில் வந்து சொல்லலை. லைக் வந்து டெலிட் கீஸ், என்டர் கீஸ், ஸ்பேஸ் பார், இதெல்லாம் வந்து எடிட்டிங் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலி வந்து கீபோர்ட்னால் 101 கீஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். கம்பெனி வேறு இருந்தாக்கா வேறு மாதிரி ஷோ பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் கீபோர்டில் 101 கீஸ் கம்பல்சரி இருக்கக்கூடியது தான் கீபோர்ட். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் கம்பெனியை பொறுத்தோ, கேமிங்கை பொறுத்தோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து இந்த காமன் 101 கீஸ் கம்பல்சரி இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு இதுவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரோல் கீஸோ இல்லை எடிட்டிங் கீஸோ எக்ஸஸ் ஆகிறதோ இல்லை கம்மியாகிறதோ இருக்கும். நெக்ஸ்ட்டு மவுசஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மூவ் பண்ண முடியும், இல்லைனா ட்ராக் பண்ண முடியும், இல்லை கிளிக் பண்ண முடியும். இதுதான் வந்து மூவ் ஆர் ட்ராக் ஆர் கிளிக், இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் மவுஸால் பண்ண முடியும். ஸோ அந்த மூவ் பண்ணுறது நம்மளுடைய வைட் ஏரியா ஆஃப் டெஸ்க்டாப்பு, நம்ம எந்த அளவுக்கு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவபிளாக தான் இருக்கும் இந்த மவுஸுடைய ஒர்க்கு. ஓகேவா? இந்த மவுஸை பொறுத்த வரைக்கும் 2 பட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. கிளிக் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 2 பட்டன் இருக்குது. 2 பட்டனுடைய ஒர்க் என்ன, லெஃப்ட்டு ஒன்று இருக்கும், ரைட் ஒன்று இருக்கும். லெஃப்ட்டுடைய ஒர்க் என்னென்னா செலக்ட் பண்ணும் அண்ட் தென் ஓப்பன் பண்ணும். ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கோ டபுள் கிளிக்கை யூஸ் பண்ணி லெஃப்ட்டை வந்து நம்ம பண்ணோம். ரைட் கிளிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஷோ பண்ணோம். நான் இப்போ இந்த இடத்துல இருந்து ரைட் கிளிக் கொடுக்குறேன்னா இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு கொடுக்கும். இதே லெஃப்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த பிக்சர்ஸை செலக்ட் பண்ணும். அவ்வளோதான், செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். அண்ட் தென் இந்த மவுஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் டிஸ்க் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். VDU ஆல்சோ மூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நான் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனால் டைப்லாம் பண்ண முடியாது, அவ்வளோதான். வெரி இம்பார்ட்டண்ட் ஆஃப் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கலான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போவே சிம்பிளாக சொல்லிடுறேன். மவுஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்டர் வரும்போது இது பாயிண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த கர்சர்னு சொல்லலாம், பாயிண்டர்னு சொல்லலாம். அதே இங்கே வந்தீங்கன்னா ஐபீம் கர்சர்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டான வந்து ஐபீம் கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ GUI அப்படின்னாக்கா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது 1 மார்க்கில் வரும். GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ஏன் இன்புட் டிவைஸில் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கேனரால் ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்குள்ளே தான் ஃபஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம அவுட்புட்டாக பிரிண்ட்லாம் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு சிஸ்டம்குள்ளே தான் போகாது. ஓகேவா? ஸோ ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இமேஜோ இல்லைனா நீங்கள் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்காக கொடுத்தா அதால் வந்து இமேஜாக தான் ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஃப்ரம் டாப் டு பாட்டம் வரைக்கும் அது வந்து உள்ளே ஸ்கேன் பண்ண முடியும். சைஸை பொறுத்து நீங்கள் எந்த சைஸ் வச்சாலும் டாப் டு பாட்டம் வந்து ஸ்கேன் ஆகும். அண்ட் தென் டிஜிட்டல் கேமரா. இந்த டிஜிட்டல் கேமரா கூட பிரிண்ட் எடுக்கும்போது உள்ள சிஸ்டம் வைஸ்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்குலாம் போவோம். ஸோ அதுக்கு வந்து டிஜிட்டல் கேமராவும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜாய்ஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் டிவைஸ் தான். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் டிஸ்பிளேயில் காமிக்குது. பட் உள்ளே ஏதோ ஒரு ப்ராசஸ் நடத்துது தான் அவுட்புட்டில் வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இன்புட்டில் ஜாய்ஸ்டிக்கும் ஒரு கண்டிஷன்ஸை சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் விச் இஸ் அவைலபிள் வேரியஸ் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. பென்ட்ரைவ் வந்து இன்புட் டிவைஸ்னால் நம்ம சொல்லக்கூடாது, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸு, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது தனியாக வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது மானிட்டர் ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர் தான் வரும். இந்த மானிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்க மானிட்டர் வந்து CRT. இது வந்து கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது LCD ஒன்று இருக்குது, LED ஒன்று இருக்குது. நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டு வந்தோம். அவுட்புட்டில் மானிட்டர்ஸ் வந்து நமக்கு சேர்ந்துடும். மானிட்டர் வந்து அவுட்புட்டில் சேரக்கூடிய ஒரு விஷயம்ஸ். இதில் எந்த வெர்ஷன் அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ மானிட்டர்னாலே டைப் ஆஃப் மானிட்டர் அப்படின்னு கேட்டால் கூட LCD ஒன்று போடுங்க, LED ஒன்று போடுங்க, அண்ட் தென் CRT. LCD, LED, CRT. LCD அப்படின்றது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, LEDன்றது லைட் எமிட்டிங் டயோட், CRTன்றது கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரிண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரிண்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு சாஃப்ட் காஃபியாக இருக்கிற விஷயத்த ஹார்ட் காஃபியாக பை டேக்கன் பை பேப்பராக ஒர்க்காக வந்தால் அது ஹார்ட் காஃபி அப்படின்னு சொல்லுவோம்.
உள்ள இந்த ஃபைல் நான் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் சாஃப்ட் காஃபின்னு சொல்லலாம். இப்போ சிஸ்டம்குள்ளே இருக்கிறது சாஃப்ட் காஃபி. இதையே நான் பிரிண்ட்டு கொடுத்து என் கைக்கு வந்துச்சுன்னா அதை வந்து ஹார்ட் காஃபி. இந்த ஹார்ட் காஃபியாக எது மேக் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வளவலான்னு படிக்காதீங்க, சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஒரு சாஃப்ட் காஃபியை ஜென்ரேட் பண்ணி ஒரு ஹார்ட் காஃபியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா, சாரி நானே தப்பாக சொல்லிட்டேன், ஒரு சாஃப்ட் காஃபியை ஹார்ட் காஃபியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா அதை வந்து பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சாஃப்ட் காஃபியை ஹார்ட் காஃபியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா அதை வந்து பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து இருக்குது. டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்டர், லேசர் அப்படின்றது, இன்ஜெக்ட் அப்படின்றது இருக்குது. மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இபி பில் போய் யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே அந்த பிரிண்டட் ஃபார்மேட்டே பார்க்கும்போது அங்கங்கே நாய்ஸாக இருக்கும், ஒரு டாட்டாக. இதெல்லாம் டாட் மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர்ஸ். இதுதான் மோஸ்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பிகாஸ் இந்த டாட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எரேசபிள் ஆகாது, பெர்மனண்ட்டாக இருக்கும். லேசரை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பெர்மனண்ட் ஒன்று இருக்குது. அது எதுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் எதனா ஜெராக்ஸ் எடுத்துருப்பீங்க, ஃபோல்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள லெட்டர்ஸ் இருக்காது. இதெல்லாம் லேசர் பிரிண்டரில் பவுடர் மூலிமா பிரிண்ட் ஆகி வருது. டாட் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம லைக் வந்து ரிப்பனில் வந்து பிரிண்ட் ஆகல டைப்ரைட்டிங் மிஷின்ஸ், அந்த மாதிரி ஒரு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான். அதுக்கடுத்து இது இன்ஜெக்ட்ன்றது வெறும் இங்கை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வருது. இங்கே ரிப்பனில் இங்க் இருக்கும், இது டேரெக்டாக இங்கை ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டாட் மேட்ரிக்ஸ்னே தனியாக கொடுத்துருக்காங்க, அதனுடைய என்ன சைஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் டாட் மேட்ரிக்ஸுடைய என்னென்ன டைப் ஆஃப் பிரிண்டர் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது ஒரு நிமிஷம் நீங்கள் படிக்கிறதுனா படிச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஸ்பீடு அண்ட் தென் பேஸ்ட் ஆன் சைஸு அண்ட் கலர்ஸு, ஒரு கேட்ரேஜுக்கு எத்தனை பிரிண்ட்டு வரும், ஒரு இங்க்கு ஒரு முறை ரீஃபில் பண்ண எத்தனை ஷீட் வரும் வராது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸ்பீக்கரை வந்து ஏன் வந்து அவுட்புட் டிவைஸாக கொடுத்துருக்காங்கன்னா சவுண்டு வெளியே கொடுக்குது, அதனால் இதை வந்து அவுட்புட் டிவைசஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. சேம் தட் ஹெட்ஃபோனும் நமக்கு வந்து அவுட்புட் டிவைசஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரும் அண்டு மானிட்டரும் சேம் தான். ப்ரொஜெக்டர் வந்து எந்த இடத்துல வேணாலும் விஷுவல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஸ்க்ரீனில் நமக்கு வரப்போகுது. அண்ட் தென் சிஆர்டி அண்ட் தென் இந்த மானிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான மானிட்டர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் வரும். ப்ரொஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான். சிஆர்டி மானிட்டரோ இல்லை மானிட்டரோ அண்ட் ப்ரொஜெக்டரோ இதெல்லாம் என்ன பண்ணும், சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு விஷுவலில் டிஸ்பிளே பண்ணால் அதை வந்து மானிட்டர், ஏதோ ஒரு விஷுவலில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணால் அதை வந்து மானிட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ப்ரொஜெக்டராக இருந்தாலும் சரி, அது மானிட்டராக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் போர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. கனெக்டிங் போர்ட்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒவ்வொரு கேபிளை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாமே போர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதில் டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. யூஎஸ்பி போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூஎஸ்பி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் கீபோர்டு, மானிட்ரு, மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கரு இது எல்லாத்துக்குமே தனித்தனி போர்ட்ஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்ட் லைக் சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்டி போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பேரலல் போர்ட்னா என்ன, சீரியல் போர்ட்னா என்ன, நிறைய போர்ட்ஸ் இருக்குது. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டு தான் பார்த்துருப்போம். அதாவது யூஎஸ்பி அப்படின்றது யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட், யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்து லேப்டாப்பில் பார்த்துருப்போம். இதை விட்டுட்டா வேறு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா PS2 போர்ட்டை வந்து பார்த்துருப்போம். சரி, இந்த யூஎஸ்பி போர்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம், அதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேரலல் போர்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன்ல, பிரிண்டரு ஆர் அதர்வைஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு கனெக்டர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் போர்ட்டாக வந்து இருக்கக்கூடியது. வேறு மாதிரியான ஒயர்ஸு இல்லை வந்து விஜே கேபிள்ஸு, HDMI கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பேரலாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா கம்யூனிகேஷன்ஸுக்கும் அண்ட் தென் யூஎஸ்பி போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஒரு சில யூஎஸ்பி வந்து டிடெக்ட் ஆகக்கூடியது, ஆட்டோமேட்டிக்காக மவுஸ்ன்னு கனெக்ட் ஆகிக்கும். டேட்டா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டேட்டா கம்யூனிகேஷனாக ஃப்ரம் அந்த கேபிள் மூலிமா ஒரு டேட்டாலேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னும் போது என் சிஸ்டமில் இருக்கிற ஃபைலில் அப்படியே நான் ஃபோனில் இருக்கிற ஃபைலில் அப்படியே இங்கே கொண்டு வரதா டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. டேட்டா கேபிள்னு சொல்லுவோம், யூஎஸ்பி டேட்டா கேபிள்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ட்டு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்ட்டு ஒன்று பேசிக்காக கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பேசிக்
டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருடைய நெட்வொர்க்ஸ். இந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது இன்டர்நெட்டை மட்டும் நம்மளை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் என்னுடைய சிஸ்டம்லேயே வந்து ஒரு 10 சிஸ்டமை கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் ஷேர்ஸ்லாம் நான் பண்ணுவேன். இங்கேருந்து நேராக அந்த சிஸ்டமில் என்ன நடக்குது நடக்கலை அப்படின்லாம் பார்க்கலாம் முடியும். அது எல்லாமே ஒரு நெட்வொர்க் தான். ஸோ டோட்டலாக கனெக்டிங் ஆகக்கூடியது தான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். த கனெக்ஷன் பிட்வீன் 2 or more கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் கால்ட் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரே சிஸ்டம்லேருந்து ஒரு 10 சிஸ்டமை கனெக்ட் பண்ணால் அது வந்து லேன் கனெக்ஷன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு சர்வர் இருக்கோ அது மூலிமா தான் மற்ற எல்லாமே நடக்கக்கூடியது. அதில் வந்து நம்ம ஒயர்டாவோ ஒயர்லெஸ்ஸாவோ நம்ம பண்ண முடியும். இது வெறும் நெட்வொர்க், நெட்வொர்க் இல்லை இன்டர்நெட் அப்படின்னு சொல்லும்போது தான். ஸோ வேறு எங்கேயோ ஒரு ரிமோட் அக்சஸை இங்கே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிவிட்டு இருக்க முடியும் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா. அண்ட் தென் அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸஸ் ஆகும், ஒர்க் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பிரிண்டர்ஸு, ஸ்கேனர்ஸு, இந்த இடத்துலலாம் லேண்ட் கேபிளை யூஸ் பண்ணி தான் ஒன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யூஎஸ்பி கேபிள்லாம் நிறைய வந்துருச்சு. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள் தான். ஸோ 10வது சிஸ்டம்லேருந்து இங்கே ஒரு மெயின் சர்வரில் ஆண்டர் ஒரு ஒரே பிரிண்டர் தான் வச்சுட்ருப்பேன். அவன் எங்கேருந்து பிரிண்ட் கொடுத்தாலும் என்னுடைய இடத்துக்கு தான் வரும். ஸோ இது எல்லாமே லேண்ட் கேபிள் மூலிமாவோ இல்லை ஒயர்லெஸ் மூலிமாவோ ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்னா, ஒரு லிமிட்டட் ஏரியாவை மட்டும்தான் கவர் பண்ணும். கவர் இஸ் லிமிட்டட். ஒரு லிமிட்டட் ஏரியா மட்டும்தான் கவர் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அண்ட் தென் பவர் ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஒயர்லெஸில் அந்த கம்யூனிகேஷன்ஸ் வராது நமக்கு. அதே போல் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது பவர் இல்லை அப்படின்னாக்கா லேன் வரவே வராது. அதாவது லேனுக்குன்னு தனி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் மூலிமா தான் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ண முடியும், சிஸ்டம் டு சிஸ்டம் எல்லாமே. சப்போஸ் அந்த லேன் பாக்ஸுக்கான பவர் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஸோ டோட்டலாக 2 சிஸ்டம்க்கான ஷேரிங் நடக்காது, இல்லை அதர்வைஸ் நம்ம பிரிண்ட் கொடுக்குறதும் நடக்காது, எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர் பாயிண்ட்டாக டிஸ்அட்வான்டேஜஸும் யூஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது தான். அண்ட் தென் லேன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு கூட ஷேர்ஸ் ஒன் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். லேன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கூட பண்ண முடியும். இப்போ ஒரு லேன் ஒயர்லேருந்து ஒரு மோடம் இருக்குது. அந்த மோடம்லேருந்து நேராக என்னுடைய சிஸ்டமுக்கு வந்து இன்புட் கொடுத்துறேன். என் சிஸ்டம்லேயே அவுட்புட் ஒரு ஆப்ஷன் இருந்தால் என் சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு இன்டர்நெட் கொடுக்க முடியும். ஒன்ஸ் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டமுக்கு கொண்டு வந்துடுவாங்க, அதே சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு இப்படி தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா லேனே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 10 அவுட்புட் கொடுக்கக்கூடிய லேன் மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருந்தது. இந்த லேனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த லேனில் இருக்கணும். அது இருந்தால் தான் இன்டர்நெட்டே வரும். வித்தவுட் இன்டர்நெட் இல்லாமல் லேண்ட் பாக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் வந்து சிஸ்டமுடைய ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதும் அண்ட் தென் ஒரு பிரிண்ட்டை வந்து டேரெக்டாக அங்கேருந்து டேரெக்டாக இங்கே கொடுக்குறது, இந்த மாதிரி ப்ரொப்போசஸ்க்குலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வேன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. வைட் ஏரியா நெட்வொர்க் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன? வைட் ஏரியா டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதோடு முடிச்சிடலாம். நம்ம வேன்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸஸை வந்து பார்க்கலாம். முடியவே போகுது கிளாஸஸ். ஓகே, இந்த போர்ஷனே முடிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்கள். வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேனை யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து ஒரு பேசிக்கான ஒரு லிமிட்டட் வேர்ஷன்ஸ் வரைக்கும் தான் என்னால் பண்ண முடியும். இதே வேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு, இதை விட தாண்டி என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் வந்து இது என்னென்னா டெலிஃபோன் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ கொடுத்துருந்தது. சரியா? அந்த ப்ரப்போஸ்க்கு மட்டும்தான் யூஸஸ் ஆகும். டேரெக்டாக நம்ம லேனுன்ற பாக்ஸை யூஸ் பண்ணாமல் வேனை பொறுத்த வரைக்கும் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸும் ஒன்று இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதை வந்து நீங்களே பார்த்துங்க. வேன் அப்படின்னாக்கா வைட் ஏரியா நெட்வொர்க். நான் இதுலேயும் நான் சொல்லிடுறேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை மட்டும் நான் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து சிஸ்டம் அட்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ் வந்து ஐடி செக்டார்ஸ்லலாம் இருக்கும். இங்கெல்லாம் என்னென்னா பிரிண்டர் அங்கே கொடுத்தாக்கா இங்கே வரல, கனெக்ஷன்ஸை வந்து போய் செக் பண்ணணும்னா ஜஸ்ட்டு உங்கள் கேபிள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு பேசிக்காக இங்கே வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இது ப்ராக்டிக்கல் வைஸ்டாக ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் கிளாஸில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேனை பொறுத்த வரைக்கும் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். வைட் ஏரியா நெட்வொர்க், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி எதை வேணால் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், எதை வேணால் நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் லார்ஜாக டிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதான். அண்ட் டெலிஃபோன் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி தான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்.
மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பக்கத்து ரூமில் நான் சிஸ்டம் வச்சுட்டுருக்கேன், அங்கேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணோம். இப்போ இங்கே லோக்கல்னால் இதுக்குள்ளேயே நடக்கும், வேன்னா அப்பார்ட் இதை தாண்டி நடக்கக்கூடியது, மெட்ரோபோலியன்னா ஒரு ஏரியாக்குள்ளேயே நடக்கக்கூடியது. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா லேனுன்றது இப்போ இன்டர்நெட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் வேன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, வைட் ஏரியா நெட்வொர்க், வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே அக்சஸ் தான். அது மெட்ரோபோலியனும் போது என்னோடய இந்தியாவுக்கு வரும்போது அது ஒரு அக்சஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் வைஸ்டாக வரும்போது லேன் அது அப்படி சொல்லிக்கலாம். இப்போ அப்படியே என்னுடைய இடத்துல நான் வந்து ஒரு மோடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காகவும், எனக்கு வந்து வெள்ளூர் அரௌண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் இருக்கும், அதை வந்து மேனுன்னு சொல்லலாம். அப்போது வேலூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு வேன் இருக்கும். ஸோ லேன் வேன் மேனுடைய கான்செப்ட் இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபண்டமெண்டல் கிளாஸஸில் எதுவுமே இல்லை. ஸோ இதையே ஒரு 4 டேஸாக கூட நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயந்தான், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் தென் சிஓஏ பர்சன்ஸ்க்கு நான் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தரணும் அது எல்லாமே நீங்கள் படிச்சுங்க. மற்றதெல்லாம் தமிழ்லே புரிஞ்சுதை நான் சொன்னதை வந்து ரிப்பீட்டடாக கேளுங்க. தமிழில் கூட நம்மளால் வந்து சிஓஏ எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ண முடியும். அதர் பர்சன்ஸ் உங்களுக்குலாம் வந்து ஒன் வேர்டாக நம்ம கொடுத்துருப்போம், ஒன் வேர்டாக மட்டும் நீங்கள் பாருங்கள், வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகே, தேங்க்யூ, பை.